வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது இல் தக்க சையா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா டென்ட் கொட்டா ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக விஜய் அந்த பேரை சொல்லியிருப்பார். இல் தக்க சையானா ஒன்றுமே இல்லை, காதல் ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன் தமிழ் சினிமாவுக்கு, ஏன் இந்தியன் சினிமாவுக்கு கூட இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். உலக தரத்துக்கு ஒரு படத்தை கொடுக்குறேன், அதுவும் இன்செப்ஷன் மாதிரியான கனவுகளை மையமாக வச்சு ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒற்றை வேலையை ஒழுங்கா பாரு அப்படின்னு சொன்னால் ஓட்டை போட்டு கொண்டு வந்து இதுதான் எங்கள் படம் அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி வித்துட்ருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதில் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கனவுகள் வருது. அந்த கனவுல நடக்கிற விஷயங்கள்லாம் நிஜத்திலே நடக்குதுன்ட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸ்க்ரீனில் அதை கன்வே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, நடக்குது. இந்த கனவுல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அதாவது அவன் வந்து ஒரு மாதிரி காஜாகி கால்களை கூப்பிடுறான் ஒரு நாள். அந்த கால்கள் வந்ததுக்கு அப்புறமாட்டு திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கனவுலையும் பதட்டமாக இருக்கான், நிஜத்தில் அதை விட வெறி பிடிச்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் பிராங்க் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் கிளைமேக்ஸுங்கிற பேரில் கன்றாவியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு முடிச்சிருப்பாங்க. இதை ஒரு கதைன்னு சொல்லி இவங்க வந்து கூவி கூவி விற்று ஓடிடிக்கெலாம் வேற கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ சதா நாடார் அப்படின்றவரை பார்க்கும்போது இவரை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. நீயா நாள் இப்போ ரீசெண்டாக ஒரு டாபிக் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது ஜாதிய படங்கள் அப்படின்ற பேரில் எடுக்கக்கூடிய படங்களை பற்றிய ஒரு டாப்பிக்கு. அதுக்கு அந்த ஜாதிய படங்களுக்கு முட்டு கொடுத்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்த ஒரு தற்குறி தான் வந்து இவர். இந்த படத்தில் ஆனால் ஜாதி அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. நான் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், அதாவது தலைகீழ தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி குதிச்சிருக்காரு. சஸ்பென்ஸும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இன்ஃபேக்ட் இதை படம்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்கேம் அப்படின்னே சொல்லலாம். இதில் தேவையே இல்லாத சாங்ஸு, அதில் சில அடல்ட் சீன்ஸு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 4.5 அப்படின்னு கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது இன்செப்ஷனுக்கு வேணால் கொடுக்குறேன். இந்த படத்துக்கு அதுலேருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.